ஹாய் புபஸ் ஆள் அடையாளமே தெரியாமல் போன திண்டுக்கல் சாரதி பட நடிகை கார்த்திகா வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது திண்டுக்கல் சாரதி திரைப்படத்தில் தான் கதாநாயகியாக நடித்த நடிகை கார்த்திகா ஆவார். இவர் சமீப காலம் புகைப்படம் ஒன்று இணையதளத்தில் பெரும் வைரலாகி வருகிறதா. அந்த நிலையில் தான் திரைத்துறையில் இருந்து விலகிய அவர் தனது கணவர் மற்றும் 3 குழந்தைகளுடன் வெளிநாட்டில் வசித்து வருகிறாராம். தமிழ் திரையுலகில் புதுமுக நடிகர்கள் அறிமுகமாவதும் சில படங்களுக்கு பின்னர் தான் அவர்கள் காணாமல் போவதும் வழக்கமாக இருக்குமா. அந்த வகையில் தான் சில படங்களில் நடித்தாலும் மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் தான் நடிகைகள் பலரும் உண்டு. இந்த வரிசையில் மக்கள் மனங்களில் இடம் பிடித்த ஒரு நடிகை தான் திண்டுக்கல் பட நடிகை கார்த்திகா ஆவார். 2001ஆம் ஆண்டு தமிழில் வெளியான காசி திரைப்படத்தில் மூலம் சிறிய கதாபாத்திரம் ஒன்றில் நடித்துள்ளாராம். அதன் பின்னரோ ஊமை பெண்ணின் உரிய பையன் என்கிற மலையாள திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகா அறிமுகமானாராம். மட்டுமின்றி தொடர்ந்து தமிழில் நம் நாடு என் மனவாசில், திண்டுக்கல் சாரதி, நாளை நமதே, ஆறு மனமே, பாலைவனச்சோலை, புலன் விசாரணை ஆகிய 2 படங்களிலும் நடித்தார் என்று கூறப்படுகிறதாம். அது மட்டுமின்றி 2001ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் வரை பல மலையாள படங்களில் நடித்து சாதனை படைத்துள்ளாராம். கடைசியாக தமிழில் இவர் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் புலன் விசாரணை 2 ஆகும். பின்னர் இவர் திரைத்துறை முற்றிலும் விலக்கிக் கொண்டார் என்று கூறப்படுகிறதாம். அது மட்டுமின்றி கார்த்திகா தனது நீண்டகால காதலராக மேத்யூ என்பவரை 2009ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாராம். மருத்துவரான மேத்யூ அமெரிக்காவில் வேலை பார்த்து வருவதால் கார்த்திகாவும் தனது கணவருடன் அங்கேயே செட்டில் ஆகிவிட்டாராம். இந்த தம்பதிக்கு 3 குழந்தைகள் உள்ளன. தனது கணவர் மற்றும் குழந்தைகளுடன் எடுத்துக்கொள்ளும் புகைப்படம் ஒன்று இணையதளத்தில் வைரலாகி பெரும் பரவலை ஏற்படுத்துகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.